ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் விபி. இன்றைக்கி புதிய உலகத்தில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதீங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ்லேருந்து வெளியே கிளம்ப போகிறோம். பார்த்தீங்களா, இங்கே கிரீப் இருக்குது. வாங்க நண்பர்களே, அடிக்கலாம். டே வெடிச்சிட போகிறா. வெடிச்சிட்டாங்க கைஸ், இடத்தையும் நாஸ்தி பண்ணிட்டாங்க கைஸ். பார்த்தீங்களா, அதுக்கு தான் கிரீப்பர்கிட்ட ஜாகிரதையாக வெடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, செஞ்சு இப்போ என்ன பண்ணணும்னா ஹேபேலாம் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த வில்லேஜை விட்டு போக போகிறோம். அதாவது எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் பாய் ப்ரோ கண்டுபிடிச்சா அங்கே பக்கத்துலேயே அவர் கூடயே போய் விளையாட போகிறோம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டே வச்சிட போட்டேன். நல்ல வேலை கைஸ், சரி சாகவே இல்லை. லாவாலாம் கீ ஊற்றுது, இதை அடிச்சிருவோம். டேட்டு போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடமே நாச்சி ஆயிடுச்சு, பார்க்கறதுக்கே கேவலமாகுது. நான் இந்த க்ரீப்பரை பார்க்கவே இல்லை கைஸ், இல்லைன்னா நான் எட்ட போயிட்டு இருப்பேன். சரி, நம்ம செய்யலாம். கிராஃப்டிங் டேபிள் வச்சாச்சு. இப்போ தான் செய்ய போகிறோம். ஏன் செய்ய போகிறோன்னா, ஹேபை வந்து மைன் பண்ணுறதுக்கு ஹோவில் வந்து வேகமாக மைன் ஆகும். அதனால தான் செய்ய போகிறோம். அயன் செஞ்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அதிகமாகவே இங்கே வந்து ஹேபேக்குது. அதை பார்த்தீங்களா, அதெல்லாம் மைன் பண்ணிப்போம். ஏன்னா சாப்பாட்டுக்கு தேவைப்படும். இங்கே இந்த குதிரையை நம்ம கூட்டியும் போகலாம் போகும்போதில். அதுக்கு வந்து சேடல் வேணும். சேடலும் நம்மளால் செய்ய முடியும். எந்த வில்லேஜுக்கு போனாலும் ஹேபே வந்து அங்கே இருக்கும். ஒரு சில வில்லேஜில் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு சில வில்லேஜில் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே ஃபார்மர் இருந்தானுங்கன்னா அதிகமாகவே இருக்கும் கைஸ். அதனால தான் கைஸ் அயன் செஞ்சோம், இல்லைனா ஸ்டோன் செஞ்சுருப்போம். இங்கே வந்து அதிகமாகவே ஹேபே ஏற்றுனால நம்ம வந்து அயன் செஞ்சுக்கணும். இல்லைனா சீக்கிரமாக டியூரபிலிட்டி வந்து குறைஞ்சி உடஞ்சிரும். உள்ளகிற ஹேபேவெல்லாம் மொத்தத்தையும் உடச்சி எடுத்துருலாம் கைஸ். இதை பார்த்தீங்களா, ஒரு ஹேபே மிஸ் பண்ணிட்டுக்கிறேன். உள்ளகத்தையும் எடுத்துக்கலாம். இவனுங்க ஏப்போ வந்து பாதுகாப்பாக ஃபென்ஸுக்குள்ளே வச்சுக்கிறாடுங்க கைஸ். நான் ரொம்ப நேரமாக தேடின்னு இருந்தேன் இந்த ஃபென்ஸு கேட்டு எனக்கு இது தரது. இங்கே பார்த்தீங்களா, ஃபார்மரு கேரட் வளர்த்துங்கிறாங்க கைஸ். மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபார்மிங் லேண்டு ஓனாக க்ரியேட் பண்ணும்போது சில கேரட்லாம் தேவைப்படும். அப்போ வந்து அலைய தேவையில்ல, நம்மளுக்கு தேவையானது இங்கே வில்லேஜிலே கச்சிச்சு. என்னடா வில்லேஜ்னு பார்க்குறேன். நம்மளுக்காகவே எக்ஸ்ட்ரா வேறு பாக்கெட்டில் வச்சுருந்துருப்போம் போல். அதை வேறு ஃபார்மிங் பண்ணிக்கிறான். நம்ம வெட்டுறதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க கைஸ். 1-2 எடுத்துக்கினாங்க கைஸ். பரவாயில்ல, ஏன்னா போட்டோம் அவனுக்கு தானே. கீ இருக்குது கைஸ், கீழே குதிக்கலாம். அந்த தண்ணியிலே கரெக்டாக குதிப்போம். ஓ மை காடு, கரெக்டாக குதிச்சிட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, பீட்ரூட்லாம் இருக்குது. இது நம்ம மொத்தத்தையும் எடுத்துக்கலாம். இங்கே நம்மளுக்கு வந்து பீட்ரூட் சீடு தான் தேவை, பீட்ரூட் தேவையில்ல. பீட்ரூட் சீடு இருந்தால் தான் அதை வந்து வளர வைக்க முடியும். கேரட்டும் இது எடுத்துக்கலாம். இங்கே வந்து வில்லேஜரே இல்லை, ஆனால் நம்ம மொத்தத்தையும் எடுத்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான், மொத்தத்தையும் எடுத்தாச்சு. அங்கே பார்த்தீங்களே ஹேபேக்குது, மொத்தத்தையும் மைன் பண்ணிக்கலாம். மொத்த ஹேபேவும் மைன் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆர்ஸுக்கு வந்து நம்ம சேடல் போட்ட போகிறோம். நம்ம இங்கே வந்து ஆர்ஸ்லேருந்தே போயிடலாம். ஆர்ஸுக்கு சேடல் செய்யறதுக்கு வந்து லெதர் தேவை. அதனால தான் இந்த மாட்டை வந்து அடிச்சிங்கிறோம். சாரி வில்லேஜஸ், நான் வந்து லெதருக்காக இந்த மாட்டை வந்து அடித்து காலி பண்ணிட்டேன். ஒரு மாட்டில் தான் லெதர் கச்சிச்சு, அதுவும் 2 லெதர் கச்சிச்சு. இதுவே போதும் நம்ம வந்து சேடல் செய்கிறதுக்கு. கிராஃப்டிங் டேபிளில் தான் நம்ம வந்து சேடல் செய்ய போகிறோம். அதை பார்த்தீங்களா, சேடல் வந்துச்சு. ஒரு அயனு 3 லெதர் தேவை கைஸ். அவ்வளோதான், நம்ம சேடல் செஞ்சாச்சு. இந்த சேடல் வச்சு தான் நம்ம வந்து குதிரையை ரைட் பண்ண போகிறோம். குதிரை எங்கே போச்சுன்னு தெரியலையே, இங்கே தானே இருந்துச்சு. அதுதான் கைஸ்க்குது, நம்ம தான் வேறு பக்கமாக போகிறோம். குதிரைக்கு சேடல் போட்டாச்சு. வாங்க ரைடு பண்ணலாம்னா கைஸ், ரொம்ப பொறுமையாக போகுது. நம்ம வேகமாக ஓடினாவே வேகமாக போகலாம். இது வேறு பள்ளத்தில் என்ன கைஸ், 2 பிளாக் ஹைட்டு எகிற மாட்டேங்குது. நான் 5 பிளாக் ஹைட்டு எகிறனா தான் அதுவே செம்ம வேகமாக போவோம். இது வேஸ்ட். இதை வச்சுன்னு பார்த்து நம்ம ஓடியே போயிடலாம். இதை வெட்டி சாவச்சிடலாம் கைஸ். சாவே மாட்டிதான், செத்திச்சு. பரவாயில்ல, இல்லை சேடலும் கச்சிச்சு, லெதரும் கச்சிச்சு. அங்கே பார்த்தீங்களா, ஹார்ஸ் வாஸ் லைன் பை விபி கிங் பாய். இந்த கைதிக்கு போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேம் பண்ணோம். இதுவும் எப்படியா ஓடுதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஃபஸ்ட் ஆட்லேயே டேம் ஆயிடுச்சு. போட்டு பார்க்கலாம் வேகமாக போதா இல்லையாட்டு. சேடல் போட்டாச்சு, போய் பார்ப்போம். இது வந்து ஆர்ஸோட பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாக தான் போகுது. ஆனால் இந்த வேகம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து இறங்கியே வேகமாக ஓடிடலாம் கைஸ். இப்போ இன்வென்ட்ரி திறந்தால் சேடல் எடுக்கிற மாதிரி வந்துடும். அவ்வளோதான், சேடல் எடுத்தாச்சு. இப்போ இறங்கிடலாம். வேஸ்ட்டு. நம்ம வந்து செஸ்ட்டில் இருக்கிற பொருளெலாம் எடுத்துன்னு கிளம்பியாச்சு கைஸ். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம பாட்டுன்னு வேகமாக போயின்னே இருக்க வேண்டியது தான். நடுவில் எந்த தடைகள் வந்தாலும் நம்ம பாட்டுன்னு போயின்னே இருக்க வேண்டியது தான். மாடு ஆடுலாம் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுன்னு போயின்னே இருக்க வேண்டியது தான் கைஸ். போகும்போதுலேயே சூரியன் வேறு மறைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் நைட் ஆகிடும். நம்ம வந்து தூங்கிடலாம். அதுக்கு முன்னாடி போவோம். இன்னும் நைட்டை ஃபுல்லாக ஆகலை. இங்கே பார்த்தீங்களா, மூன் தெரியுது.
இப்படியே நம்ம மலையிலேருந்து கீழே குதிச்சு போகிறதுலே ஃபால் டேமேஜில் செத்துருவோம் போல். பார்த்தீங்களா 5 ஆட்டோ 6 ஆட்டோ தான் இருக்குது. அதுக்கு நடுவில் வேறு பசிக்குது. நைட் ஆயிடுச்சு, நம்ம வந்து தூங்கிடலாம். பெட் இங்கே வச்சு நம்ம வந்து தூங்கி ஏஞ்சி நைட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். அவ்வளோதான், தூங்கியாச்சு. ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். அவ்வளோதான் கைஸ், ஏந்தாச்சு. பெட்டை வச்சு நம்ம பாட்டு ஏற்றுன்னு போயினே இருக்கலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து பெட்டு வச்சதுனால ரீஸ்பாயின்மெண்ட்டு கேன்சல் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ செத்தோன்னா ஓல்டு ஸ்பானில் தான் ஸ்பான் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னத்துக்கு மைண்ட் பண்ணிக்கிறோன்னா கிராஃப்டிங் டேபிள் செய்ய போகிறோம். கிராஃப்டிங் டேபிளை விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா இப்போ கிராஃப்டிங் டேபிள் தேவைப்படுது. நம்ம வந்து இப்போ வந்து ஆக்ஸ்லாம் செய்ய போகிறோம். ஆக்ஸ் எதுக்கு கேட்டிங்கன்னா மரத்தை மைண்ட் பண்ணுறதுக்கு தான் கைஸ். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஏற்று அந்த பவுச்சில் போட்டுடலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிளும் செஞ்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே கீ வைக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்டிக்கு இல்லை. இப்போ வந்து அயன் ஆக்ஸ் செஞ்சுக்கலாம் கைஸ். இந்த அயன் ஆக்ஸ் வச்சு தான் வுட்டை மைண்ட் பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு வுட்டை மைண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். நம்மளுக்குன்னு ஒரு வீட்டை கட்ட போகிறோம். ஸ்பீட் ப்ரோலாம் அவர் வந்து ஏற்கனவே வீட்டெல்லாம் கட்டிட்டேன்டா அப்படின்னாரு. நான் ஒன்றும் வீடு கட்டாமல் சுற்றிங்கிறேன். அதனால தான் கைஸ் இங்கேருந்தே மரத்தை மைண்ட் பண்ணிக்கலான்னு மைண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த வெள்ளை மரத்தையும் மைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு கலவையாக கட்டலாம். அங்கே கீரை மரத்தையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி போகிற வெளியே மரம்லாம் இருந்துச்சு. அதனால தான் இங்கே மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மைண்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். நேராக நான் வந்து அங்கே வில்லேஜ் ஆண்டியே உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். A few moments later. ஒரு வழியாக நம்ம வந்து இந்த போயமுக்கு வந்துட்டோம். இந்த போயமில் தான் அவர் வில்லேஜை பார்த்தாரு. பக்கத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த போயம் பேர் எனக்கு தெரில. இந்த போயமோட பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ். பார்த்தீங்களா ரூயன் போர்ட்டில் இருக்குது கைஸ். இது ஆல்ரெடி அவர் வந்து லூட் அடிச்சிட்டாரு. செஸ்ட்டை திறப்போம். எதோ இருக்குது. இந்த இவர் தான் சொல்லியிருந்தார் வீடியோலாம். அவர் சேனலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவர் கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். இந்த சைடு தான் போனார். வில்லேஜ் இருந்துச்சு. அதனால் நம்மளும் இதே சைடே போகலாம். அது பார்த்தீங்களா வீடு, வில்லேஜர் வீடு தெரியுதா? முதல்ல போய் நம்ம வந்து அங்கே ரீஸ்பான் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா செத்துனா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஓல்டு ஸ்பான்லேருந்து வர மாரி இருக்கும். அதனால் நம்ம போய் வில்லேஜர் பெட்டில் வந்து நம்ம வந்து ரீஸ்பான் செட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் இங்கே வந்து லூட் அடிச்சுட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்களா ஃபார்மிங் லேண்ட்லாம் இருக்குது. போய் பார்ப்போம் ஒரு வீட்டில் எங்கடா லூட் இருக்கான்ட்டு. இங்கே பார்த்தீங்களா என்ன காய் ஸ்டோன் போட்டுலாம் அடிச்சு வச்சுக்கிறாரு. நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்குன்னா எதனா பண்ணி வச்சுருப்பார் உள்ளே. நம்ம போய் பார்க்க தேவையில்ல. அது அவரை கேட்டுட்டு ஒன்றா நம்ம போகலாம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே திறந்துட்டு இருக்குது. முதல்ல ரீஸ்பான் செட் பண்ணிக்கலாம். இந்த செஸ்ட்டில் நான் தான் சொன்னேன் இல்லை லூட் அடிச்சிட்டாருன்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீட் பாய் ப்ரோ இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஏன்னா அங்கே பக்கத்துலேயே நம்ம வந்து வீட்டை கட்டி நம்ம அங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா அவர் பக்கத்துலேயே இருந்தால் தான் நம்மளுக்கும் நல்லா இருக்கும். எங்கே போனாலும் நான் அவரை வந்து கூப்பிட்டுட்டே போகலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபைட்டிங்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டோம். அவர்னா பக்காவாக பண்ணுவார். இந்த சைடு தான் போனார். அதனால் நம்ம இந்த சைடே போகலாம். அவர் வந்து ஹைவில் போய் பெட்டு வரலாம் விளையாடுவார் கைஸ். அதனால் அவர் பயங்கரமாக பிவிபிலாம் பண்ணுவார். அவர் கூட விளாட்ணுன்னா அவர் சேனலில் போய் கேளுங்க. அவர் கூட போய் ஜாலியாக விளாட்லாம். அவருடைய சேனலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள் அவர் சேனல்லையும். அவர் வந்து இந்த பக்கமாக 100 பிளாக் எட்டக்கிறேன்டா அப்படின்னாரு. அதனால் நம்மளும் இந்த பக்கமே போகலாம். இன்னும் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் போகணும். அவர் வந்து இந்த சைடு தான் போயிருந்தார். அது ஒரு ட்ரீலாம் தெரியுது. அந்த பக்கம் தான் நினைக்கிறேன். அங்கே தான் இருந்தேன்று. ஃபஸ்ட்டு இங்கே தான் அவர் வந்து வீடு கட்ட போகிறேன்னாரு. ஆனால் நான் தான் வேணாம் ப்ரோ, இங்கே வந்து 100 பிளாக்ஸ் வராது அப்படின்னு. அதனால் நான் என்ன பண்ண சொன்னேன்னா பக்கத்து பயம் இருந்தால் அந்த பக்கமாக போங்க ப்ரோ அப்படின்னேன். இங்கே தான் ஃபஸ்ட்டு இருந்தார். பெட்டுலாம் இங்கே தான் இருந்துச்சு. வானான்ற பிறகு அந்த பக்கமாக போயிட்டார். அது ஓகே, இது அந்த பக்கம் தான் போக சொன்னேன். அவர் வந்து இங்கே வந்து சேண்டெல்லாம் இருக்குது, எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ட்டாரு. நம்ம வந்து அங்கேயே கட்டிக்கலாம் கைஸ். அவர் வானான்ற இடத்துலையே நம்ம வந்து கட்டிக்கலாம். அவர் எந்த இடத்த ஓடானாரோ அந்த இடத்தையே மாற்றி அப்படியே பார்க்கறதுக்கே அழகாக மாற்றுறோம் கைஸ். அவரே நம்ம இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து மாற்ற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே பெருசாக இருக்கே அங்கே தான் போயிருப்பார். ஏன்னா அங்கே தான் மரத்தெல்லாம் வளர்த்து வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளெயின் போயமாக தேடி இருப்பார். வாங்க நண்பர்களே, அங்கே போய் பார்க்கலாம். வீடு எனக்கு தெரிஞ்சிச்சு. இருங்க போவோம். பக்கத்தில் போனால் நல்லா தெளிவாக தெரியும் ஹவுஸு. போயிட்டுதான் நான் கைஸ் போகும்போசிலே பள்ளமாகுது ப்ரோ. இந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணு ப்ரோ. வரும்போசிலே பள்ளத்தில் வீந்துருவோம் போல். பாருங்கள் ஒழுங்காக சுத்தம் பண்ணுங்க. பார்த்தீங்களா ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாரு. இங்கே பாருங்கள் ட்ரேடரே ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். இங்கே
ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ பயங்கரமாக கட்டிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது கைஸ். இந்த வீட்டுக்கோட ஹவுஸ் ரேட்டிங் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது உள்ளே தான் எப்படி போகிறதுன்னு தெரில. வாங்க சுற்றி பார்க்கலாம். எங்கன்னா கதவு வச்சுருப்பாரு. ஓ இதான் ஃப்ரண்ட்டா? நான் பின்னாடி பார்த்துட்டு ஃப்ரண்ட்டுன்னு நினச்சிட்டேன் கைஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லை ஹவுஸு. பயங்கரமாக கட்டிக்கிறாரு. வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள் செஸ்ட்டெலாம் வச்சுக்கிறாரு. பேரல் வச்சுக்கிறாரு. பயங்கரமாக இது டிசைன்லாம். கீழே வாங்க இங்கே ஃபார்மிங் லேண்டை பார்க்கலாம். நான் ப்ரோ ஃபுல்லாக கேரட் போட்டு வச்சுக்கிறேன். இங்கே 3க்கு மட்டும் கேரட் இல்லையா? நான் ஒன்றா என்கிட்ட கேத்து எதனா போடுறேன். பீட்ரூட் சீடு இருக்குது. பீட்ரூட் சீடு போடுறேன். உங்ககிட்ட கேரட்டு நான் வந்து பீட்ரூட் வைக்கிறேன் காய்ஸ். அவ்வளோதான் 3. நீங்கள் இன்னும் ஸ்பேஸ் இடம் அதிகமாக இருந்தால் நானே உங்களுக்கு வச்சு விட்டுருப்பேன் காய்ஸ். அவ்வளோதான் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது காய்ஸ். செம்ம ஒர்த்தான வீடு தான். என்ன ஸ்பேஸு தான் கம்மியாகுது கேட்டால் இது வந்து ஸ்டார்ட் அப் பேஸ்டாக நான் இன்னும் பெருசாலாம் கட்டுவேன்டா அப்படின்றாரு. வாங்க நம்ம வந்து இங்கே பார்த்தீங்களா சுகர் கேனு. இங்கே வேறு கொஞ்சம் ஃபார்மிங் லேண்டு வச்சுக்கிறாரு. போட்டுலாம் இது. வாங்க நம்ம போய் அங்கே வந்து க்ளீன் பண்ணி போட்டை கட்டலாம் கைஸ். நம்மளுக்கு நடுவில் இந்த 6 தான் ஸ்பேஸு. ஏன் அங்கேருந்து இங்கே வந்துட்டோன்னா அவர் பக்கத்துலேயே இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் பக்கத்துலேயே இருந்தால் நம்மளுக்கு எது பிரச்சனை இருந்தாலும் பட்டுன்னு வந்துடுவார். ரொம்ப எட்ட இருந்தால் லேட் ஆகும் வரத்துக்குள்ளே நானே செத்துக்குவேன். இங்கே பார்த்தீங்களா ஆப்பிள். இங்கேருந்து தான் மரத்தெல்லாம் வெட்டின்னு போய்க்கிறாரு காய்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக க்ளீன் தான் பண்ண போகிறேன். இந்த சேண்டெல்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக இருக்க போகுது. நம்ம வந்து இந்த பக்கம்தான் வீட்டு பார்க்குற மாதிரி இருக்க போகுது. இங்கே பெட்டு வச்சு முதல்ல ரீஸ்பான் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டுனா இதான் நம்மளுடைய இடம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளை யாருமே தடுக்கவே முடியாது. அவ்வளோதான். ரீஸ்பான் செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஷவல் தான் செய்ய போகிறோம். ஏன்னா இந்த சேண்டை வந்து ஷவலில் தான் வேகமாக மைன் பண்ண முடியும். அதனால தான் ஷவல் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா செஸ்ட்டு செஞ்சுட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் செஸ்ட்டு செஞ்சு மொத்த பொருளையும் உள்ளே வைக்க போகிறோம் காய்ஸ். அவ்வளோதான். மொத்தத்தையும் உள்ளே வச்சாச்சு. பார்த்தீங்களா மொத்தத்தையும் வச்சிட்டா காய்ஸ். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஷவல் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள் காய்ஸ். வாங்க இப்போ ஷவல் செஞ்சாச்சு. மைன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் காய்ஸ். கிளியர் பண்ணால் தான் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 64 லெவலில் வந்து மொத்தத்தையும் கிளியர் பண்ண போகிறேன். இந்த சேண்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்களா ஷவலே உடையிற நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே மைன் ஷாஃப்ட் உருவாக்க போகிறேன். அதாவது மைனிங் ஏரியா உருவாக்கி ஸ்டோன் எடுத்து ஸ்டோனில் தான் மைன் பண்ண போகிறேன். ஏன்னா அயனு நம்மளுக்கு தேவைப்படும் அதிகமாக. அயன் ஃபார்ம் கட்டிட்டு தான் நம்ம வந்து அயன்லேயே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அயன் ஃபார்ம் கட்டாத வரைக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோன்லேயே இது பண்ணிக்கலாம் கைஸ். பார்த்தீங்களா வஞ்சிச்சு. என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டோன் தான் மைன் பண்ண போகிறோம். நடுவில் இந்த டேர்ட்டு வேறு கைஸ் அதிகமாக கொடுத்து வச்சுக்கிறானுங்க. அவ்வளோதான். ஸ்டோன் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஸ்டோனில் தான் ஷவல் செய்ய போகிறோம். கீழே போகிறதுக்கு டேர்ட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டானுங்க கைஸ். இன்னும் தேவைப்படும் ஸ்டோன். அதனால் மைன் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான். கிருட்டுன்னு மைன் பண்ணிக்கினே இருக்க வேண்டியதாங்க கைஸ். நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்டோன் தேவைப்படும். ஏன்னா ஃபர்னஸ் வேணும். இங்கே பார்த்தீங்களா சேண்டு இருக்குது. சேண்டு ஸ்டோனு கைஸ். இது வந்து இங்கே நம்ம வந்து சேண்டு தான் அதிகமாக இருக்கும் போல். அதனால தான் அவர் வந்து இங்கேருந்து போயிட்டார் போல் கைஸ். பரவாயில்ல. நம்ம இங்கேயே சர்வே பண்ணி அப்படியே மாற்றுறோம் இந்த இடத்தையே. பார்த்தீங்களா கோல் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு பாருங்கள் கைஸ். அப்போ தான் நல்லா தெளிவாக தெரியும். அவ்வளோதான். இதுவே போதும் ஸ்டோனு வந்து நம்மளுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது வந்து ஸ்டோன் ஷவல் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்களா பாதி தான் க்ளீன் பண்ணேன். அதுக்கே உடஞ்சி போச்சு. மொத்தத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் கைஸ். மரத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். அவ்வளோதான். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல இந்த மாட்டை பலி கொடுத்துடலாம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பலி கொடுத்து வீடு கட்ட போகிறோம். அவ்வளோதான். என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மரத்தெல்லாம் எடுத்து இங்கே கீழே இந்த குப்பையெல்லாம் மொத்தத்தி அள்ளி எடுத்தாச்சு கைஸ். அவ்வளோதான். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 இன்னும் ஒன்று போடணும் கைஸ். அப்போ தான் ஹைட்டாக தெரியும். என்னடா வீயவே மாட்டேங்குது. டச்சே ஒர்க் ஆகுது மாட்டேங்குது கைஸ். வீந்துச்சு 4. அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தூண்லாம் போட்டு கட்டுங்க கைஸ். அப்போ தான் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடு ஒரு 4 பிளாங்க்ஸ் போட போகிறோம். ஏன்னா கிளாஸெல்லாம் வைக்கணும். அதனால தான் அளவு எடுத்து போடுறேன் கைஸ். அப்போ தான் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். 4 கிளாஸு திருப்பும் பாருங்களா எப்படிக்குது. இங்கே 2 வந்து கிளாஸ் வச்சுருவேன் சைடில். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா திருப்பும் லாக்கு போட போகிறோம்.
அதேமாதிரி தான் 1 2 3 4 அவ்வளோதான் 5 போடுறோம் கைஸ். ஏன்னா வந்து மேலே இங்கே வந்து ஃபுல்லாக தரைக்கு வந்து ஒரு பிளாக் போயிடும். அதனால தான் நடுவில் இந்த பண்ணி எட்டப்படா தம்பி போடவே முடியல. திருப்பி 3 4 திருப்பி லாக் வைக்கணும். 1 நான் வேறு வாடிக்கிறேன். நடுவில் இந்த கோயிங்கெலாம் வருது கைஸ். நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறதே வேலையாக போச்சு. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இந்த மாதிரி தான் நிறைய தடங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம செஞ்சால் தான் வெற்றி பெற முடியும் கைஸ். அவ்வளோதான், இந்த பக்கம் போட்டாச்சு. ஒரு சைடு இந்த மாதிரி தான் இருப்போது, இன்னொரு சைடும் அதேமாரி தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து 4 வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லாகு, திருப்பி 6 வைக்க போகிறோம் கைஸ். பாருங்கள் 2 3 4 வீ மாட்டேங்குது 5 6 வீந்துரு வீந்துச்சு 6 திருப்பி ஒரு லாகு. இதேமாரி இன்னொரு வாட்டி 6 போடணும் கைஸ். 6 பிளாக்கு இந்த ஒயிட் கலர் வுட்டை வந்து இந்தமாரி 6 போடணும் கைஸ். இந்த மாதிரி தான் நான் கட்ட போகிறேன் பாருங்கள். திருப்பி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாருங்கள் சூப்பராக தான். இதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து 4 ஒயிட் பிளாங்க்ஸ் வைக்கணும். 1 கரெக்டாக அதுக்கேற்ற மாரி 4 கீது கைஸ் நம்ம கையிலையும். அவ்வளோதான் 4 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேலே ஏறி போட போகிறேன். ஏன்னா இந்த சைடில் நின்று போட்டால் இந்த லாகு சைடாக மாறிடுது கைஸ். அதனால தான் இந்த மாதிரி போட போகிறேன். முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்மளுடைய வீடு. தூண்லாம் கட்டிட்டு பிறகு எப்படிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள் சூப்பராகுதா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செவுரி போகிறோம். செவுரு முன்னாடி நம்ம வந்து தரையை போட்டுடலாம் கைஸ். தரையை வந்து ஓக் பிளாங்க்ஸில் தான் போட போகிறேன். ஃபுல்லாக போட போகிறேன் கைஸ். ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்களா ஆடுங்களாம் உள்ளே வருது. செவுரி ஏப்பணும் கைஸ். செவுரி ஏப்புனா தான் உள்ளே எதுவுமே வராது. இந்த அட்டர்னா சர்வரில் வந்து ஸ்பீட் பிளாக் வேறு போட முடியல கைஸ். வேகமாகவே போட முடியல. பொறுமையாக போகிறதுனாலே நம்மளுக்கு வந்து லேட் ஆகுது கைஸ். ஸ்பீட் பாய் ப்ரோ மாரியும் நம்மளும் கலராக போடலாம். நம்ம வந்து வெறும் ஒரு மரத்தை வச்சு தரையை வந்து முடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட வுட்டும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அதுமாரி போனோன்னா வுட்டும் செலவாகும். அப்படியே போட்டு நிறும்போதுலேயே ஃபுல்லாக போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நைட்டே ஆயிடுச்சு கைஸ். அதான் தூங்க ஏஞ்சிக்கலான்னு வந்துட்டேன் கைஸ் பெட்டாண்ட. அவ்வளோதான் தூங்கி ஏஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக எப்படிக்குது. ஃபுல்லாக வுட்டு போட்ட பிறகு சூப்பராக இருக்குதா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செவுரு தைய போகிறோம். இந்த சைடில் வந்து ஒயிட் பிளாங்க்ஸ் போட போகிறோம். இது பேர் வேறு நம்மளுக்கு தெரியல கைஸ். அதனால தான் ஒயிட் அண்ட் பிளாங்க்ஸுன்றோம். நம்ம வைக்கிறதான் பேரே. ஏன்னா நம்மளுக்கு வாயில் வந்து நிறைய நோயாது. அதனால தான் நம்மளுக்கு ஏற்ற மாரி பேர் வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தான் சைடில் ஃபுல்லாக செவுரு வைப்பிட்டிங்கன்னா நடுவில் வந்து கிளாஸ் வைக்கணும். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி வைக்கிறதுனால ஃபுல்லாக போட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கும் போதுலேயே போட்டு முடிச்ச பிறகு நைட்டே ஆகிடுச்சு கைஸ். அதான் திருப்பியும் தூங்கிறதுக்கு விட்டோம். ஒரு செயலும் செய்யும் போதுலேயே நைட் ஆகிட்டு திருப்பி தூங்க விட்டோம். பார்த்தீங்களா எப்படி இது. இந்தமாரி தான் ஜன்னல். இது வந்து கது வைக்கணும். இங்கே நடுவில் கேப் இருக்குதுல்ல, அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டேர்ஸ் வைக்க போகிறோம் கைஸ். அதாவது படிக்கட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேலே ஸ்லாப்பு தான் போட போகிறோம். ஃபுல்லாக போடணும் கைஸ். மேலே என்ன கலர் போட போகிறோன்னா கீழே போட்ட தர கலரே அதே போட வேண்டியது தான் கைஸ். ஏன்னா அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அட்டர்னா சர்வில் மட்டும் ஸ்பீடாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சர்ருன்னு வேகமாக போட்டு முடிச்சிடலாம் கைஸ். இந்த பொறுமையாக போகிறது தான் ரொம்ப டென்ஷன் ஆகுது கைஸ். இதுக்கு எதனா ஒரு வழி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். இது ஃபுல்லாக போடணும் கைஸ். ஃபுல்லாக போட்டு இருக்கும்போதுல என்ன பண்ணாருன்னா திடீர்னு பார்த்தா ஸ்பீட் பாய் ப்ரோ வந்துட்டார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ப்ரோ நான் வீட்டை முடிக்கிற வரைக்கும் வராதிங்க ப்ரோ அப்படின்னா நான் வருவேன்டா அப்படின்றாரு. சரி வராத ப்ரோ அப்படின்னு மெசேஜெலாம் போட்டேன். ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை கைஸ். அவர் பாட்டுன்னு வருவேன் அப்படின்னு இருந்தார். சும்மா ஜோக்கு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்துட்டார் கைஸ். இருங்களேன் கொஞ்ச நேரத்தில் வந்து திரும்பி பார்த்தா வந்துடுவார் கைஸ். அவ்வளோதான் போட்டாச்சு. இது நடுவில் வேறு இந்த கீ வந்தது. இருங்களேன் பின்னாடி திரும்பி பார்த்தா வருவார். இது பார்த்தீங்களா வந்துட்டார் கைஸ். என்ன ப்ரோ பண்ணுற எப்படி இருக்கே. என்ன ப்ரோ என் வீடு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ அண்ணாந்து பார்க்குறீங்க. என்ன அது ஸ்லாப்பு தான் ப்ரோ எப்படி கிடையாது. ஹாய் ப்ரோ என்ன பண்ணுற ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் பாட்டுன்னு வேடிக்கை பார்த்துங்கிறீங்க. எங்கே ப்ரோ ஓடுறீங்க. வந்தீங்க பார்த்தீங்க நீங்கள் பாட்டுன்னு ஓடுறீங்க. இரு ப்ரோ சொல்ல ஓடிக்கினே இருக்கிறாரு பாருங்களேன். அவர் ஏதோ பிஸியான வேலை இருக்கும் போல். நான் பார்த்துக்கின்னு மைண்ட் பண்ண போகிறேன்டா அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நம்மளுக்கு வேலைக்கு எது இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம். இன்னும் வீட்டெல்லாம் முயற்சாக முடிக்கல. கிளாஸ் வைக்கணும். ஸ்லாப்பும் வைக்கணும். ஃபுல்லாக முடிச்சிட்டேன் கைஸ். ஸ்லாப்லாம் வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டெலாம் எப்படி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்டர் மாதிரி ஒயிட் கலர் போட்டேன் கைஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும். இங்கே என்ன பண்ணோன்னா இந்த தூண் மாதிரி ஃபென்ஸ் வைக்க போகிறோம். ஃபென்ஸுலாம் வச்சா தான் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால தான் சைடில் இந்த லாகை வந்து உடச்சிட்டேன். ஃபென்ஸே வச்சா சூப்பராக இருக்கும் கைஸ். அதனால தான் கைஸ் உடச்சிட்டேன்.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபென்ஸு தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா 3 ஃபென்ஸ் வருது, மொத்தத்தையும் செஞ்சுருவோம். இது பத்தாது கைஸ், இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். முதல்ல ஸ்டிக்கு செஞ்சுப்போம், அதுக்கப்புறமா வந்து ஃபென்ஸு செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு குச்சி எடுத்துக்கணும், அப்புறமா தான் ஃபென்ஸு செய்ய முடியும். மொத்தத்தையும் குச்சி செஞ்சாலும் கம்மியாக தான் வரும் ஃபென்ஸு. பார்த்தீங்களா ஃபென்ஸு செஞ்சுட்டேன். இப்போ நான் பண்ண போகிறேன்னா இந்த லாகுக்கு நேராக வந்து ஃபென்ஸு வைக்க போகிறேன். ஃபுல்லாக வச்ச பிறகு தான் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா பாதியிலே பார்த்தா எல்லாமே அரைக்குறையாக இருக்கிறதுனால ஒழுங்காக நல்லாவே இருக்காது கைஸ். அதனால் முழுசாக பார்த்தா தான் கைஸ் சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க கைஸ், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கட்டுறேன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி கட்டுறது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃபென்ஸ் வைக்க போகிறோம். ஃபுல்லாக ஃபென்ஸ் வச்சிட்ட பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். பாதியிலே பார்த்தீங்களா வெளியே ஓட்டாரு. அவ்வளோதான், எப்படி இது காய்ஸ், சூப்பராக இருக்குதா ஃபென்ஸ் வச்ச பிறகு. இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் உருகு போட்டிருந்தேன், அதை தான் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸ் பேனாக மாற்றி அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக வைக்க போகிறேன் கைஸ். கிளாஸ் பேனு வந்து இந்த மாதிரி சைடில் இருக்கும், எடுத்து நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். ஃபுல்லாக வீட்டு உள்ளே வச்சுட்டு வந்து உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க கைஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ ரேட்டிங்ன்ட்டு சொல்லிட்டு போங்க கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சுற்றி இந்த ட்ராப் டோர் தான் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், வெளியே வந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ட்ராப் டோர் தான் வைக்க போகிறோம். பார்த்தீங்களா ட்ராப் டோர் இந்த மாதிரி தான் சைடில் வந்து வைக்க போகிறோம். எப்படின்னா பார்க்குறதுக்கு விண்டோ மாதிரி தெரியும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் 4 மூலையிலையும் 4 வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வைக்க வேண்டியது தான், இந்த பக்கமும் ஃபுல்லாக வைக்கணும் கைஸ். அப்போ தான் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் கைஸ். எவன்டா அவன் அடிக்கிறவன் ஆட்டு டேய், நான் ஒரு இதுவில் தானேடா இது பண்ண, அதுக்கே ஏன்டா என்ன அடிக்கிறேன்? என்னை அடித்ததுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் கைஸ். இவன் பதில் சொல்லி ஆகணும். இறா வந்து உன்னை சாவடிக்கிறேன்டா, இறா டேய், இறா டேய் 3 ஆட்டுறா, ஒரே சிறா வெளியே போயிடுறா டேய். ஆடங்குய்யால டேய் உன்னை நான் பாட்டு சிவடேல இருந்து என்னை சாவடிச்சிட்டல இருக்குது, உனக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து உன்னை சாவடிக்க விட மாட்டேன். என்னடா என்னோட யார் மாதிரிலாம் எடுத்து மாட்டிக்கினே டேய். என் பொருள் பாருங்க கைஸ், அங்கங்கே செதறி போய்க்குது. டே உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னடா கைட்டி மாட்டுற டேய். ஹெல்மெட்டை பாருங்க கைஸ், என்னோட ஹெல்மெட்டை கைட்டி மாட்டுறோம். இருடா என்கிட்ட ஆக்ஸ் இருக்குடா, உன்னை இதை வச்சே உன்னை சாவடிக்கிறேன்டா. மொத்தத்தையும் நான் வந்து லூட் எடுத்துடுறேன் கைஸ். அவ்வளோதான், மொத்தத்தையும் நம்ம வந்து லூட் எடுத்து அவனையும் சாவச்சாச்சு. ஆர்மரும் கிடச்சிச்சு கைஸ், எடுத்து மாட்டிக்க வேண்டியது தான். திருப்பி அயன் ஆர்மருக்கு ட்ராப் டோர் வைக்கும்போது ஒரு பிளாக்கு வந்து தண்ணியில் இறங்குறதுக்கு என்னை வந்து அடிக்கிறாங்க கைஸ், ஸ்ப்ரைடர் டூட்டு. இல்லைடா ட்ரௌனுடு, உன்னை சாவடிக்கிறேன்டா. என்னை தொட்டு இதுக்கப்புறம் உங்களெல்லாம் உயிரோடவே விட மாட்டேங்க. இதுக்காகவே ஒரு ஃபார்மை செஞ்சு உங்களை வந்து கதற சாவடிக்கணும் கைஸ். இந்த பார்த்தீங்களா ஃபுல்லாக ட்ராப் டோர்லாம் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பீட் ப்ரோ தான் கோட போகிறோம். என்னோடய வீடு எப்படி இருக்குது பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லலான்னு கோட போகிறேன். அங்கே தான் இருப்பார். அதை பார்த்தீங்களா கீழே வந்து லொக்கேஷன் பார் காட்டுது, எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருப்பார். போய் அவர் வந்து கூப்பிட்டுன்னு வருவோம். நம்ம வீடு கொடுத்துட போகிறோம் கைஸ். அதுக்கு வந்து விருந்தாளியா ஸ்பீட் ப்ரோ தான் கூட போகிறேன். எங்கே கீரை ப்ரோ, எங்கே கேட்குதா? நான் பாட்டுன்னு கத்திங்கிறேன், அங்கே என்ன ப்ரோ வேடிக்கை பார்க்குற? பார்த்தீங்களா மரத்தை பக்கத்தில் வச்சா எப்படி ப்ரோ வளரும்? இருங்க ப்ரோ, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ. இருங்க ப்ரோ, எட்டை வை ப்ரோ. இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி எட்டை வச்சாதான் மரமே பட்டுன்னு வளரும். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எட்டை வைக்கணும். பக்கத்துலேயே மரம் இருந்துச்சுன்னா எப்படி ப்ரோ வளரும்? ப்ரோ நான் எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டுன்னு பார்த்துக்கு தான் வந்துக்கிறேன் ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ வீட்டையே பார்த்துக்கிறேன்? என்ன ப்ரோ கீழே அடிச்சும் கிடக்குற ப்ரோ? நம்பாட்டுன்னு கத்திக்கினே இருக்கிறோம், அவர் வீட்டையே பார்த்துக்கிறாரு ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணிங்கிறீங்க? சேஞ்சு பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு பக்கம் பார்த்துங்கிறேன், அவர் ஒரு பக்கம் பார்த்துங்கிறாரு. என்ன ப்ரோ நல்லா தாங்க இது வீடு. எங்கே ப்ரோ போகிற? இரு ப்ரோ. என்னையா ப்ரோ அடிக்கிற? நான் எதுவுமே பண்ணலையே, வீடு நல்லா இருக்குதுன்னு தானே சொன்னேன், அதையே அடிக்கிற. இப்போ எதுக்கு வந்தேன்னா கொஞ்சம் காப்பர் இருந்தால் தாங்க. எங்கே ப்ரோ போகிற? செத்துட்டியா? அயன் ஆர்மர்லாம் காணோம் ப்ரோ. என்ன ப்ரோ நம்ம சொல்கிறதே கேட்கவே மாட்டுறாரு ப்ரோ. இருங்க நம்ம வந்து என்ன பண்ணலான்னா டைப் பண்ணி ப்ரோ காப்பர் வச்சுக்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ எதுக்கு நம்ம காப்பர் கேட்குறோன்னா காப்பர் குளம் செஞ்சு செஸ்ட்டில் இருக்கிற லூட்டெல்லாம் ஒய்ங்க அடுக்கிறதுக்கு தான். என்ன ப்ரோ பூ உடச்சிங்கிறேன்? நான் கேட்டது கொடு ப்ரோன்னா பூ உடச்சிங்கிறாரு. பார்த்தீங்களா நம்ம கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டுறாரு. ப்ரோ அப்படின்னு கேட்டால் கத்தனா கூட அவருக்கு காதில் வீயாது. ஏன்னா நம்ம பேசுகிறதே அவர் காதில் வீய மாட்டேங்குது. எங்கே ப்ரோ போகிற? இரு ப்ரோ அடிச்சாதான் ஒன்று கேட்குமா? அடிச்சிட்டேன். திருப்பி என்னாச்சு அடி ப்ரோ.
எதனா ஒன்று பண்ணு ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறேன்? இருங்க திருப்பும் டைப் பண்ணி அனுப்பலாம் ப்ரோ காப்பர் இருக்கான்ட்டு. அப்போ தான் அவர் திருப்பும் ரெஸ்பான்ஸ்னாச்சும் பண்ணுவார். என்ன ப்ரோ டாட்டா காட்டுற? இரு ப்ரோ டைப் பண்ணி அனுப்புகிறேன். காப்பர் ஸ்பெல்லிங் வேறு வர மாட்டேங்குது வைங்க. என்ன ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட்? ஐயோ அவரை நம்ம இருந்தால் தான் பண்ணு. காப்பர் கேட்டதுக்கு ஓடிவிட்டியே. அட்லீஸ்ட் என் ஓட்டனாச்சும் பார்த்துட்டு போயிருக்கலாம். காப்பர் கேட்டதுக்கே இப்படி ஓட்டிட்டாரு. ஐயோ ஐயோ என் ஓட்டை பார்க்காம போயிட்டியே ப்ரோ. நான் உன்னை வந்து ஓட்டை பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ளேயே காப்பர் ஞாபகம் வந்ததுனால காப்பர் கேட்டேன் ப்ரோ. சாரி ப்ரோ, என் ஓட்டை பார்க்காம போயிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக நம்ம வந்து ஊடு கூடும் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நைட்டை தூங்கி ஏஞ்சிக்க போகிறோம். காலையில் தான் ஊடு கூடும் போக போகிறோம். நைட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஜாம்பி வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்ககிட்டலாம் எவன் கடி வாங்குறது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா தூங்கி ஏஞ்சிடலாம் காய்ஸ். பார்த்தீங்களா, ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். நம்ம இது வரைக்கும் ஒரு 4-5 நைட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஊடு கூடும் போக போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேம்ப் ஃபயர் வச்சு மாட்டை பிடிச்சின்னு வர போகிறோம். மாட்டை வந்து வீட்டு உள்ளே இட்டுக்குன்னு போய் அதுதான் ஊடு கூடும் போகிறது. யாருக்குன்னா தெரிலனா தெரிஞ்சுக்கிங்க இந்த பார்த்து. இப்போ கவுர் இல்லை, கவுர் இருந்திருந்தால் கவுர் கட்டியே இஷ்டம் போயிருக்கலாம். கவுர் எங்கே போச்சுன்னே தெரில எடுத்தது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டை வச்சு இஷ்டம்னு போக போகிறோம். ஆசை காட்டி மோசம் பண்ணுறது இதுதான். வீட்டெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, அப்படியே காட்டி இட்டுன்னு வர வேண்டியதான் ஊட்டாண்ட. தம்பி உள்ளே வாப்பா. என்னடா க்ளோஸ் ஆயிடுச்சா? சே, இந்த ப்ரெஷர் பிளேட் இருக்கிறதுனால க்ளோஸ் ஆயிடுது. வாங்க வாங்க தம்பி வாப்பா. என்னப்பா வெளியே நிற்கிற, உள்ளே வர மாட்டியா? ஒருவேளை இந்த ப்ரெஷர் பிளேட் இருக்கிறதுனால உள்ளே வர மாட்டானா? வச்சு ஏற்றலாம். தம்பி அதுக்குள்ளேயே ஓடிடாத டேய். இருறா இங்கே பாடுறா, உனக்காக வீட்டுடா டேய். வீட்டுடா வாடா. வந்துட்டான் காய்ஸ். இதுக்கு பேர் தான் வீடு குடும்பம் போகிறது. யாருக்குன்னா தெரியலனா இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் வீடு கட்டினீங்கன்னா இந்தமாரி பண்ணுங்கள் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையே போய் பாருங்கள் கைஸ். என்னுடைய ஃப்ரெண்டோட சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அவனுடைய வீடியோவும் போய் பாருங்கள் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் பாய்.